இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். 7 நாள் அப்ளிகேஷன் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அதே போல வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வேற சொன்னாரு. எப்படி வீட்டுக்கு அவனுங்களால வர முடியும்? அவனுங்களே அங்கீகரிக்கப்படாதவனுங்க, தப்பானவங்க. இந்த தப்பானவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடையில நின்று போட்டோ அப்படின்றது எடுத்து அனுப்பியிருக்கான். நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒழுங்கா பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லி வழக்கமா வாங்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து 2 மடங்கு அதிகமா வாங்கியிருக்கான். 5000 ரூபாய் கட்ட வேண்டிய அமௌண்ட், டியூ அமௌண்ட் அப்படின்னா இவன் எவ்வளவு வாங்கியிருக்கானா, கிட்டத்தட்ட 15000 ரூபாய் வாங்கியிருக்கான். இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு ஷேர் பண்ணி, இது போல இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர், என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, இவனுங்க வேற ஏதாவது பண்ணிடுவானுங்களோ, கடை வரைக்கும் வந்துட்டான் பிரதர், வீட்டுக்கு ஒரு வேளை வந்துட்டான்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால சில இடையூறுகள் அப்படின்றது வருது. இதனால ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல வியூஸ் போயிட்டு இருந்தது, அது எல்லாமே அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு எப்படி என்ன யார் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் என்னதான் யார் என்ன நமக்கு இடையூறு கொடுத்தாலும் நம்மளுடைய பணியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இந்த கலெக்ஷனை பற்றி பேசுகிறோம், இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அவேர்னஸை பற்றி பேசுகிறோம். ஏன் இவனுங்கெல்லாம் ஈஸியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா வரானுங்க, நம்மக்கிட்ட நெருங்க மாட்டானுங்களா? இவனுங்க என்னென்ன வேலை பார்த்தானுங்க, இது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து மறுபடியும் இந்த பழைய மாதிரி நம்ம சேனலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய விழிப்புணர்வு போடுறதுனால இதில் நிறைய பேர் காண்டாகிறாங்க. ஏன் ஒரு சில யூடியூபரே இதுக்கு கால் பண்ணி, நீங்கள் என்ன இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசினா இது பண்ண மாட்டாங்க, கலெக்ஷன் அவங்க கரெக்டாக கட்ட மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லுங்கள், அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன குண்டாசா என்ன? நான் ஒன்றுமே தெரியாமல் சும்மா வேற பொழப்பு இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னா கிடையாது. நான் டிஆர்ஐ சர்டிஃபிகேட் எக்ஸாம் ஆர்பிஐ மூலியமா எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே போல் 8 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றது நிறைய. ஸோ அதனால எனக்கு இதை பற்றி தெரியும். நம்ம பேங்க்ல இருந்து போனாலே ஆத்தரைட் பர்சனாலேயே ஒரு கேள்வி கேட்க முடியாது. பட் நம்மளாம் என்ன இது ஒன்றும் கிடையாது. அதனால இந்த மாதிரிலாம் ஒரு சிலலாம் வருது. பட் அதை நம்ம கேட்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம முதல்ல எப்படி வியூஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு, பட் இப்போ குறைஞ்சது காரணம் நிறைய இடையூறுகள் அப்படின்றது தான். ஸோ நான் இந்த பணியை தொடர்ந்து பண்ணுவேன், என்றைக்குமே நிறுத்த மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்று மட்டும் தான் தேவை, உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தேவை. வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸை கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சைலண்டாக இந்த ஆன்லைன் மூலிமா இந்த லோன் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு, அது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை விட்டுருங்க, ரிஜிஸ்டர்ட் இல்லாத அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சார். சரி, ஓகே. அதாவது இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, இது போல வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது முழுக்க கூகுள் மேப் மூலிமா எடுக்கப்பட்டது. கூகுள் மேப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஏஐகிட்ட கொடுத்து அந்த ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணி ஸோ தத்ரூபமாக மாற்றி அந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றத இங்கே இவருக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ சைடில் பார்க்கும்போதே தெரியுது, ஜெமினியில் தான் அவங்க அந்த ஃபோட்டோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இருக்கிறதுலே நிறைய பேருடைய வாழ்க்கையை சூறாடி இருக்கானுங்க, நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்கள் அப்படின்றது நடந்திருக்கு. அப்புறம் எப்படி இவனெல்லாம் தைரியமா நடமாட விடுவாங்க? வெளியில மாட்டினானா வச்சுக்கோங்களேன், அப்படியே துண்டா தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையும் சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்தோம். இவனுங்க மேல பதியாத கேஸே கிடையாது, எக்கச்சக்கமான கேஸ் அப்படின்றது பதிவாயிடுச்சு. முதல்லலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் சைனாக்காரங்க அங்கிருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அண்ணா நகர்ல கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் தான், இல்லைன்னா வடக்கன் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவோம். அப்படியும் கிடையாது, காசுக்காக எல்லா இடத்தையும் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இன்ஸ்டாவில் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார் இது போல இந்த மாதிரி இங்கேயும் கால் பண்றாங்க, எங்களுடைய தமிழ்ல நல்லா பேசுறாங்க, இலங்கை தமிழ்ல அப்படி பேசுறாங்க, இது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது, இங்க இருக்கிறவங்களும் இந்த வேலையை பாக்குறாங்க, வெறும் வழக்கன்ஸ் மட்டும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு. ஸோ அதனாலதான் சொல்றேன்,
இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த ஏஐல எல்லாமே இதுதான். அவன் வரமாட்டான், அவன் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பாலத்துக்கு அடியிலையோ இல்லை வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அடியிலையோ உட்காந்துக்கிட்டு அவன் சின்னதாக ஒரு அம்மா லேப்டாப்போ அப்பா லேப்டாப்போ அந்த ஊரில் என்ன சீப்பாக கிடைக்குமோ அந்த ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு அதில் இவன் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். சீப்னா கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இது கம்மியாக இருக்கிற வந்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுக்கிட்டு இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஸோ இவனுக்கு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாம் பயப்படவே தேவையில்ல, தைரியமாக இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணானா இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு பணம் கட்டாதீங்க. இவர் 5000 பணத்தையும் வந்துட்டு கட்டி விட்டுட்டு இருக்காரு. அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இவனுங்களுக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க. இவனுங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டாலும் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்கக்கூடிய 11 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதும், ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். இனி தொடர்ந்து நம்மளுடைய வீடி தமிழ் சேனலை ரெக்கவரி பண்ணுற வேலையில் தான் நான் தொடர்ந்து ஈடுபட போகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.